இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பித்ருகளுக்கு செய்யும் ஸ்ராதத்தில் முக்கியமாக இந்த 7 பொருட்கள் கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் இல்லையா, அதில் 7 பொருட்கள் முக்கியமாக சேர்க்கப்பட வேண்டும். அதற்கான ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு விளக்கத்தையும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸ்லோகம்: உச்சிஷ்டம் நிர்மால்யம் வமனம் ஸ்வேத பர்ப்படம் ஸ்ரார்த்தே சப்த பவித்ராணி தௌஹித்ரஹ குதபஸ்திலஹ. இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கங்கள்: உச்சிஷ்டம் என்றால் எச்சல் பொருள். பசுமாட்டிடம் பால் கறக்கும் போது முதலில் கன்றுக்குட்டியை பால் ஊட்ட செய்து பால் சுரந்த பின் கன்றை விலக்கிவிட்டு மடியை அலம்பாமல் கன்றுக்குட்டியின் வாய் எச்சலுடன் கறக்கப்படும் பசும்பால் தான் உச்சிஷ்டம் என்பது. இது பித்ருகளுக்கு மிகவும் பிரியமானது. பசும்பால் கட்டாயம் ஸ்ரார்த்தத்தில் சேர்க்க வேண்டும். இரண்டாவதா சிவ நிர்மால்யம். தபஸ் செய்து பகிரீதனால் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வரவைக்கப்பட்ட கங்கா நதியை சிவபெருமான் தனது சிரசில் தாங்கிக் கொண்டார். அதன் பிறகே ஜடை முடியிலிருந்து கங்காதேவி பூமியில் இறங்கினாள். ஆகவே கங்கையானது சிவனுக்கு அபிஷேகம் செய்த ஜலமாகையால் சிவ நிர்மால்யம். சிரார்த்தத்தில் ஆரம்பத்தில் கங்கா ஜலத்தால் வீடு முழுவதும், குறிப்பாக சமையல் செய்யும் இடத்தை புரோசித்து பின்னர் ஸ்ரார்த்த சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம். மற்றும் கங்கா ஜலத்தை சாப்பிடும் முன்னர் ஆபோஷணம் போடுவதற்கும் உபயோகிக்கலாம். மூன்றாவதாக வமனம். வமனம் என்றால் வாந்தி பண்ணி துப்பியது என பொருள். அதாவது தேனீக்கள் பல பூக்களிலிருந்து தங்கள் வாயில் தேன் சேகரித்து கூட்டில் உமிழ்கின்றன. தேன் என்பது தேனீக்களால் துப்பப்பட்ட எச்சில் பொருள். தேன் நம் மறைந்த முன்னோர்களுக்கு மிகவும் பிரியமானது. ஆகவே தேன் சேர்த்து கொள்வதால் பித்ருக்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். நான்காவதாக ஸ்வேத பர்ப்படம். ஸ்வேதம் என்றால் வெண்மை, பர்ப்படம் என்றால் பட்டு துணி. பித்ருகளுக்கு வெண் நிறமுடைய பட்டு துணி மிகவும் பிரியம். ஆகவே கர்த்தா ஸ்ரார்த்தத்தின் போது வெண்ணிற பட்டு வேஷ்டி கட்டி கொள்வதும், ஸ்ரார்த்தத்தில் சாப்பிடுவதற்கு வெண்பட்டு தந்து அதை கட்டி கொண்டு சாப்பிட செய்வதும் பித்ருகளுக்கு சந்தோஷத்தையும் ஸ்ரார்த்தம் செய்பவருக்கு நீண்ட ஆயுளையும் பெற்றுத்தரும். ஐந்தாவதாக தௌஹித்ரஹ என்றால் பேரன் பேத்திகள். யாருக்கு ஸ்ரார்த்தம் செய்கின்றோமோ அவருடைய பெண்ணின் குழந்தைகளான பேரன் பேத்திகள் இறந்த தாத்தா பாட்டிக்கு மிகவும் பிரியமானவர்கள். மேலும் தௌஹித்ரஹ என்பதற்கு வேறு பொருளும் பெரியவர்களால் கூறப்படுகின்றது. அதாவது அமாவாசை திதி அன்று பசு மாட்டிற்கு நிறைய புற்கள் போட்டு சாப்பிட செய்து மறுநாள் பிரதமை அன்று அம்மாட்டிலிருந்து கறந்த பாலை தயிராக்கி அதை வெண்ணெயாக்கி அதை நெய்யாக காய்ச்சினால் அதுவே தௌஹித்ரஹ எனப்படும் பொருள். அதாவது அப்போது காய்ச்சிய நெய் பித்ருகளுக்கு மிகவும் பிரியமானது. ஆறாவதாக குதப. குதப என்றால் ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டிய நேரம் பகல் சுமார் 11:30 மணிக்கு மேல் 12:30 மணி வரையிலுள்ள காலமே சுதப்ப காலம். கூடியவரை இந்த நேரத்தில் ஸ்ரார்த்தம் செய்தல் முடித்தல் அதிகமான பலனை தரும். ஏழாவதாக திலா. திலா என்றால் கருப்பு நிறத்தில் உள்ள எள். இதுவும் மறைந்த முன்னோர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை தரும். வெள்ளை எள் மகா கணபதி போன்ற சில தெய்வங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கருப்பு நிற எள் பித்ருகளுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆகவே ஸ்ரார்த்தத்தில் தாராளமாக உபயோகிக்கலாம். ஆகவே மேற்கூறிய பசும்பால், கங்கா ஜலம், தேன், வெண்பட்டு, புத்துருக்கு நெய், குதப காலம், கருப்பு எள், இந்த 7 பொருட்கள் ஸ்ரார்த்தத்தில் சிறிதளவாது சேர்த்து செய்வது நிறைவான பலனை தரும். பித்ருகளும் ஆசியும் பெறலாம். ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.